புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. காண ஏங்கும் காவா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காவா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாநபி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. காண ஏங்கும் காவா முன்னே
கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாநபி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. தமிழ் பிறை டிவியினுடைய இயக்குனர், சமுதாய பிரமுகர் காயல் இளவரசு ஹாஜி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அறிமுக உரை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு புனிதமான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற, புனிதமிக்க இடத்தை சென்றடைந்து வென்று வர இருக்கின்ற ஆஜிகளாக திரும்ப இருக்கின்ற உங்களை எல்லாம் பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதற்காக தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு பல ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்கிறேன். அதில் முதலாக தமிழகத்தில் தோன்றிய நிறுவனம் இந்த புஸ்ரா சர்வீஸ் நிறுவனம் என்பது ஒரு மகத்தான பெரும்பேறுடைய நிறுவனமாக இது விளங்குகிறது. இந்த நிறுவனம் 30 ஆண்டுகளை கடந்து 31வது ஆண்டில் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. வல்ல இறைவன் பன்னெடுங்காலம் இவர்கள் பணி சிறப்புற நடைபெற வாய்ப்பை தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன்.
தமிழகத்தில் நாடறிந்த நாவலராக விளங்கி கொண்டிருக்கின்ற வழிகாட்டியாக நமக்கு வாய்த்திருக்கின்ற அருமைக்குரிய மௌலவி சதீதுத்தீன் பாக்கவி அவர்கள் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அவர்கள் அமைந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு இறைவனுடைய அருள் என்றே நான் கருதுகிறேன். சென்ற ஆண்டு அவர்கள் இந்த பயணத்தில் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உடல்நிலை காரணமாக ஏற்பட்டாலும் அடுத்த ஆண்டு நிச்சயம் வருவேன் என்ற அந்த அவர்களுடைய மன உறுதியை இறைவன் கபூலாக்கி உங்களுக்காக அவர்களுடைய பணியை ஆற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறான். வல்ல இறைவனுக்கு நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு ஜூம் மீட்டிங் ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டார்கள். துபாயிலிருந்து நடந்தது. அதிலே நானும் பங்கெடுக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். அதிலே ஹசரத் அவருடைய சொற்பொழிவு ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல மனங்களில் பதிந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை மனதில் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடச் செய்தது. சொல்லுவதை விளங்கச் சொல்லுகின்ற அந்த பாங்கு அவர்களுக்கே உரியது. அத்தகைய ஒரு மகத்துவமிக்க மனிதரை உங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் பெற்றிருப்பது பெரும்பேறு. அந்த நிகழ்வில் ஹசரத் அவர்கள் பயான் முடித்த பிறகு பேசுங்கள் என்று ஒவ்வொருத்தரையும் அழைத்து பேச வைக்கும்போது ஒருவர் அதில் வந்தார். ஹசரத் அவர்கள் கவனித்திருப்பார்கள். நான் புஸ்ரா சர்வீஸில் சென்ற ஆண்டுக்கு முன்னாண்டு வந்தேன், உங்களுடைய வழிகாட்டுதலில் வந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக எங்கோ துபாயிலிருந்து ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஹசரத் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் மிக உன்னதமாக இருந்தது என்பதை அவர்கள் சொல்லுகின்ற போது பெருமையாக இருந்தது. ஏனென்றால் இந்த நிறுவனத்தை தந்தைக்கு பிறகு மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய இப்ராஹிம் அஜார் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி சிறந்தோங்க வேண்டும். இங்கே பல்வேறு நிலைகளில் நாங்கள் இதில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தென்னக ஹஜ் உம்ரா புனித பயணிகள் நலச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவராகவும் நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன். ஏற்படுகின்ற இன்னல்கள் இடையூறுகளை சொல்லி மாளாத அளவுக்கு கொண்டு அழைத்து செல்பவர்கள் செய்கின்ற அந்த லீலைகளை எல்லாம் அவர்கள் சொல்லும்போது அதற்கெல்லாம் ஒழுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஒரு கம்ப்ளைண்ட் கூட புஸ்ரா சர்வீஸ் பற்றி இது வரைக்கும் வந்ததில்லை என்பது பெரும் ஆச்சரியப்பட வேண்டும். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக விளக்குகிறது. இந்த ஹஜ் பயணம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையவும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக வாய்த்திருக்கின்ற ஹசரத் அவருடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை மனதில் நிறுத்தி இங்கே வருகின்ற திண்டுக்கல் முஸ்தபானெல்லாம் பார்க்குறேன். மிகப்பெரிய பிரபலமானவர்களெல்லாம் இந்த நிறுவனம் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லை என்றால் இவர்களெல்லாம் வந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கிறது. ஆக இங்கே வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتون من كل فج عميق. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹுவின் பேரருளால் ஒரு புனித பயணத்திற்கு அல்லாஹ் நம்மை எல்லாம் நாடி இருக்கிறான்.
அல்லாஹ் பயணத்தை லகுவாக்கி ஹஜ்ஜை மபரூராக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்பி வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன், பார்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது எந்த ஒரு ஹஜ் உம்ரா நிகழ்ச்சி ஆகினும் தல்பியாவோடு தொடங்குவது சிறப்பானது. எப்போது தல்பியா ஓதினாலும் 3 முறை ஓத வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்களும் தல்பியா சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனித ஹஜ் மற்றும் புனித உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய அவனால் எழுதப்பட்ட விதியிலேயே அவன் எழுதியிருக்கிறான். முதலில் நாம் புரிய வேண்டிய செய்தி, காசு பணம் உள்ள எல்லாரும் ஹஜ்ஜு செய்து விடுவதில்லை. பெரிய பெரிய அரசர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை. அடுத்த ஆண்டு போகலாம், அடுத்த ஆண்டு போகலாம் என்று தள்ளி போடப்பட்ட எக்கச்சக்கமான பேர் ஹஜ்ஜு செய்யவில்லை. சில பேருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான், நாடியவர்களை அழைத்து கொள்ளுகிறான். இந்த பயணம் ஏறக்குறைய ஒரு 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இங்கு வருமாறு மக்களை கூப்பிடச் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற இடம் வெறும் பாறைகள் மட்டுமே இருக்கிற இடம். அது ஆளில்லாத ஒரு பாலைவனம், நீரில்லாத ஒரு இடம், எந்த மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் இல்லாத மலைப்பாங்கான பாறைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு ஒரு மனிதர்கள் கூட இல்லாத இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஐயுஹன்னாஸ் அஹலும்மு இலல் ஹஜ். மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள், மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள். கேட்பதற்கு கூட அங்கே யாரும் இல்லை. ஆளில்லாத இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை இன்றைக்கு கேட்டுவிட்ட உலகம் கோடிக்கணக்கில் அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள். முன்னெப்போதும் நம்முடைய காலங்களில் நம்முடைய ஆயுளில் பார்க்காத அளவுக்கு இப்போதெல்லாம் ஹஜ்ஜும் அதிகமாக இருக்கிறது, உம்ராவும் அதிகமாக இருக்கிறது. முன்பெல்லாம் உம்ராவுக்கு இவ்வளவு பேர் எல்லாம் போக மாட்டார்கள், இவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டார்கள். அல்லாஹுடைய பேரருள் இப்பொழுதெல்லாம் நிறைய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், ரொம்ப கம்மி வயசு உள்ளவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகணும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள். புகழ்பெற்ற நூல் இஹ்யா உலூமுத்தீன், அதில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி எந்த முஸ்லீமுக்காவது ஆசை வரலன்னு சொன்னால் அவன் ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று எழுதுகிறார்கள். ஈமானே டவுட்டான். இவன் நல்ல ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஆசை இருக்கும், போக முடியலை அது வேற, காசு இல்லை அது வேற, உடம்பு ஒத்துழைக்கலை அது வேற, ஆனால் போகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த உம்மத்தினுடைய சின்ன குழந்தையில் இருந்து மௌத்தா போகிற வயசான கிழவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கும். ஹஜ்ஜினுடைய ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு ஹஜ்ஜுடைய நசீபை யாரெல்லாம் நீ கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டவங்கள
அல்லாஹ் நிச்சயமாக கூட்டிகிட்டு போயிடுறான். எனவே ஹஜ்ஜுக்கு காசு பணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையானது 2. என்னென்னா போகணுங்கிற ஆசை வேணும், யாரெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகணும் துவா செய்யணும். இந்த 2ம் ரொம்ப அவசியம். ஆசையும் துஆவும் இருந்து விட்டால், அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து விட்டால் நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு அழைத்து கொள்வான். ஹஜ்ஜில் போயிட்டு நம்மலாம் லாஸ்ட்டில் திரும்பி வரும்போது ஒரு தவாஃப் செய்வோம். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி தருவோம். அந்த தவாஃபுக்கு தவாஃபுல் விதான்னு பேர், திரும்பி வர்ற தவாஃபு அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது காபாவுக்கு டாட்டா காட்டிட்டு வர்றது, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற தவாஃப். அதுக்கு பேர் தவாஃபுல் விதா அப்படின்னு பேர், விடை பெறும் தவாஃப். அந்த தவாஃபில் என்ன துவா கேட்கணும் தெரியுமா? எல்லாருமே உலகம் பூரா கேட்குறது என்ன தெரியுமா? சட்டமே அதுதான். யா அல்லாஹ் எனக்கு இந்த ஹஜ்ஜு பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கிறாத அப்படின்னு கேட்டு வர சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்ப திரும்ப இங்கே வரணும். அது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ ஏதாவது, மொத்தத்தில் உன்னுடைய பைத்துல்லா, உன்னுடைய ஆலயம், உன்னுடைய வீடாகிய இந்த காபத்துல்லாவிற்கு நான் திரும்ப திரும்ப வரணும். இதை யார் தெரியுமா ஓதுறா? 80 வயசுக்காரரும் ஓதுவார், 40 வயசுக்காரரும் ஓதுவார், எல்லாரும் அதை ஓதுவாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஒருத்தர் இருந்தார், சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லான்னு பேர். அவர் வருஷம் ஹஜ்ஜு செஞ்சு அது ஆயிடுச்சு 10 40 ஹஜ்ஜு 50 ஹஜ்ஜு. கூணு விழுந்து கிழவராகி ரொம்ப வயசாகி போய் 50வது ஹஜ்ஜில் அவர் தவாஃபுல் விதா செய்யும்போது, கடைசி தவாஃப் செய்யும்போது கேட்குறாரு, யா அல்லாஹ் எனக்கு இதை கடைசி தடவையாக ஆக்கிறாத அப்படின்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் உள்ளவர் அவர் கேட்ட துவாவை கேட்டுட்டு சொன்னார், அதுதான் 50 ஹஜ்ஜு முடிய போதில்ல, இவ்வளோ ஹஜ்ஜு செஞ்சிட்டிங்கல்ல, இவ்வளோ வயசாச்சு, மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வந்திருக்கு, அப்புறம் என்ன இப்போ திரும்ப கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுஃபியான் சௌரி சொன்னாங்க, நான் 40வது ஹஜ்ஜு பண்ணுறப்போ இந்த துவாவை கேட்டப்போ ஒருத்தன் என் பக்கத்தில் இந்த மாதிரி தான் சொன்னான். நான் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் பாட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் அவன் சொன்னதுக்கப்புறம் 10 ஹஜ்ஜு பண்ண வச்சுட்டான் என்னைய. அதனால் ரப்பு எனக்கு ஹயாத்து உள்ள வரையும் இங்கே ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு வச்சுருப்பான், நசீபில் இருக்கும், நான் செய்வேன், உனக்கு வேணா நீ துவா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க சுஃபியானு சௌரி ரஹ்மகுல்லா. அந்த மாதிரி நீங்கள் 10 வயசு பையனை கேட்டாலும் நான் மக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்படுவான், 90 வயசு கிழவராக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போகணுன்னு ஆசைப்படுவாங்க. யாரும் நான் ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப நசீப் இல்லாதவங்க, கொஞ்சம் சரியாக மார்க்கத்தில் டச் இல்லாதவங்க, ஈமானுடைய உரம் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்க தான் சொல்ல முடியும். ஹைர், அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் நமக்கு ஆசை கொடுத்திருக்கிறான், துஆவும் செய்தோம், அல்லாஹ் அதை நசீபாக்கி இப்போது ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன இந்த துனியா வேலைகளில் ரொம்ப மூழ்கி போனதுனால முதல்ல மாதிரி நம்மெல்லாம் 30 நாள் 40 நாள் போகலை, கொஞ்சம் கம்மியாக போகிறோம். 17 நாள் நம்முடைய பயண ஏற்பாடு இருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அதிகாலை 4 மணிக்கு நாம் கிளம்புறோம். பயண ஏற்பாடுகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நெஞ்சம் சொல்லுவோம், மீதி டீட்டெயில் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அநேகமாக மிட்நைட் 1 மணிக்கு நாம் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். 4-4:15 நமக்கு ஃப்ளைட் ஆகும். இங்கிருந்து ஷார்ஜா செல்லுவோம். ஷார்ஜாவிலே சிறிது நேரம் இருந்ததற்கு பிறகு மீண்டும் மதீனாவுக்கு ஷார்ஜாவில் இருந்து செல்லுவோம். 2 டைப்லையும் போகிறாங்க ஹஜ் கமிட்டியில் கூட. சில பேர் ஜித்தா போய் முதல்ல மக்காவில் இருந்துட்டு அப்புறம் மதீனா போகிறவங்க உண்டு, மதீனா போய் முடிச்சுட்டு அப்புறம் மக்காவுக்கு வர்றவங்க உண்டு. நாம் ஃபஸ்ட்டு மதீனா போகிறோம். முதல்ல இங்கிருந்து ஷார்ஜா, ஷார்ஜாவிலேருந்து மதீனா. அதிகபட்சமாக காலை 4 மணிக்கு கிளம்புற நம்முடைய ஃப்ளைட்டு நாம் மதியம் 2 மணிக்கு மதீனாவில் லேண்ட் ஆயிடுவோம். இடையில ஷார்ஜா உட்பட சொல்கிறேன். மதீனாவினுடைய நேரம் மதியம் 2 மணி. இன்ஷா அல்லாஹ் மதீனாவினுடைய ஏர்போர்ட்டில் இறங்கிடுவோம். மதீனாவில் சுருக்கமான பயண ஏற்பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம் இது சம்பந்தமாக. ஒரு 5 நாள் நாம் மதீனாவில் இருப்போம். 5 நாள் இருப்போம். 10ஆம் தேதி இரவு மதீனாவிலேருந்து கிளம்புறோமா, மாலை கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் இருந்து துல்ஹுலைஃபா என்கிற எஹ்ராம் கட்டுற இடம், அந்த வழியாக நாம் அங்கே சென்று எஹ்ராம் கட்டி
அதுக்கு பிறகு அங்கிருந்து நேராக மக்காவுக்கு செல்லுவோம். போன உடனே அநேகமாக 11 மாலையாக இருக்கும், நாம் உம்ரா செய்யணும். அந்த நைட்டோ அல்லது காலையிலையோ 12 கூட்டம் இருக்கும், கடுமையான நெரிசல் இருக்கும். நாம் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆல்மோஸ்ட் நாம் போகிறது அங்கே உள்ள பக்ரீத்துக்கு. அங்கே உள்ள பக்ரீத்து 16ஆம் தேதி, நம்ம ஊரில் 17ஆம் தேதி. 16ஆம் தேதி பக்ரீத்துன்னா 12ஆம் தேதி உள்ளே நுழையிறோன்னா பக்ரீத்துக்கு 4 நாள் தான் இருக்குது. அப்போது நல்ல கூட்டம் இருக்கும். இரவு நேரத்தில் ஓரளவு கொஞ்சம் கூட்டம் தனிந்திருக்கிற போது நாம் உம்ராவை செஞ்சு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுடைய விளக்கமெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். 11ஆம் தேதி நம்ம உம்ராவை முடிச்சிடுறோம். அப்போ நம்ம அங்கே அசீசியான்னு ஒரு இடம், மக்காவுக்கு வெளியில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய ஹஜ் சர்வீஸுகளுடைய ஹாஜிகள் அங்கே தங்கியிருப்பாங்க. மினாவுக்கு அது பக்கம், மினாவுக்கு. அப்போ அசீசியாவிலே தங்கி இருப்போம். 12, 13 2 நாள் தங்கியிருப்போம். அதுக்கப்புறம் மினாவுக்கு போயிட வேண்டியதுதான் டென்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய நாட்கள். அதில் 14 டென்ட்டில் தான் இருப்போம், 15 டென்ட்டு, 16 டென்ட்டு, 17 டென்ட்டு, 18 டென்ட்டு. இன்ஷா அல்லாஹ் 19ஆம் தேதி அநேகமாக நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற ரூம், அந்த மினாவிலிருந்து ரொம்ப பக்கம் அசீசியாவுக்கு வந்து விடுவோம். தேதி இப்போ 19. நமக்கு இன்னும் 3 நாள் இருக்கிறது. 20, 21, 22. 22 பின்னேரம் நாம் கிளம்பியாக வேண்டும். இதுதான் நம்முடைய சுருக்கமான பயண ஏற்பாடு. நம்ம நேராக ஜித்தா போகலை, நம்ம மக்கா போகலை, நம்ம நேராக மதீனா போகிறோமே, இது சரிதானவா அப்படின்னு எல்லாம் நிறைய கேட்கலாம். ரெண்டுமே அல்ஹம்துலில்லாஹ் நன்மைக்குரியது தான். நீங்கள் நேராக ஜித்தா போய் மக்கா போனாலும் அல்லது நேராக மதீனா போயிட்டு போனாலும். இன்னொன்று சொல்லவா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. அது ஒரு சுன்னத்து. நாமளும் மதீனாவிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் போக போக பயானில் சொல்லுவேன். அவர்களுடைய 9 மனைவிமார்களும் ஒரே நேரத்தில் அவர்களோடு ஹஜ்ஜில் இருந்தார்கள். எந்த பிரயாணத்துலையும் இப்படி அத்தனை பேர் இருந்ததில்லை. எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. 9 மனைவிமார்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்புனாங்க. ரசூலுல்லாஹ் வழியில் ஒரு இடத்துல எஹ்ராம் கட்டினாங்க. அந்த இடத்துல தான் நாமளும் போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல போய் சுத்தப்படுத்தி ஒது செய்து குளித்து 2 ரக்காயத்து நம்ம தொழுகிறனா தொழுது அதுக்கப்புறம் எஹ்ராம் கட்டிட்டு தல்பியாவோடு நாம் இன்ஷா அல்லாஹ் மதீனாவிலிருந்து உம்ராவுக்கு செல்லுவோம். நான் ரொம்ப சுருக்கமாக என்னென்ன செய்யணுங்கிறத நீண்ட நேர பயான் இல்லை, நம்ம அங்கங்கே அப்பப்போ சொல்லிக்கலாம். பொதுவாக உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ப்ரைவேட்டு சர்வீஸில் போகிறதுக்கும் ஹஜ்ஜு சர்வீஸில் போகிறதுக்கும் ஹஜ் கமிட்டியில் போகிறதுக்கும் இடையில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் விட்டுருவோம். நம்ம தங்கிறதோ சாப்பாடோ அதெல்லாம் விட்டுருவோம். மார்க்க ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஹஜ் கமிட்டியை பொறுத்த வரையும் அது கொஞ்சம் அது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். வழிகாட்டிகள் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு அன்னைக்கு என்னன்னு சொல்லி தரணும் இல்லையா, அதற்கு உங்களோடு யாராவது ஆலிம்கள் வேண்டும். இங்கே தமிழகத்திலிருந்து நான் மட்டுமல்ல, நம்முடைய சர்வீஸுக்காக வேண்டி சவுதியில் இருந்தும் 2 உலமாக்கள், அதாவது தமிழகத்தை சார்ந்த உலமாக்கள் நமக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ஆலிம்கள் அவர்கள் நம்மோடு சேர்த்து கொள்வார்கள். நம்முடைய பல்வேறு பணிகளை, நம்முடைய மார்க்க ரீதியான வழிகாட்டல்களை, நம்முடைய பிரயாண ஏற்பாடுகளை இதையெல்லாம் அவங்க நமக்கு கூடவே செஞ்சு தருவாங்க. மார்க்க ரீதியாக என்ன செய்யணும், என்ன சட்டம் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாமும் சொல்லி தருவோம். இந்த ஹோட்டலில் அன்னைக்கு காலையில் போர்டு வைப்பான்ல, இன்றைய ஸ்பெஷல் உப்புமா இட்லி தோசை ரெடி அப்படின்னு ஒரு போர்டு வைப்பான். அந்த மாதிரி அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம அன்னைக்கு சொல்லி தருவோம். இப்போ இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ இப்படி பண்ணிக்கங்கன்னு சொன்னாவெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அது ஏதாவது மேற்க போகிறது கிழக்க போகிற மாதிரி ஆயிரும். அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் இப்போ ஞாபகப்படுத்திடுறோம். அங்கே இன்ஷா அல்லாஹ் மதீனானா மதீனாவில் என்ன செய்யணும், மினானா மினாவில் என்ன செய்யணும், அரஃபானா அரஃபாவில் என்ன, இதெல்லாம் 1 டே பிஃபோரே உங்களுக்கு நாம் சொல்லிடுவோம். அநேகமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தின் எல்லா நாட்களும்
காலையில் 10 மணிக்கு பயான் இருக்கும். நம்ம அதை இப்போவே சொல்கிறோம். 10 மணிக்கு பயான் இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 1 ஹவர் கணக்கு வச்சுக்கோங்க, 11 மணி. இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது நேரம் ஒதுக்கி அதில் கலந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ உதாரணமாக ஹஜ்ருல் அஸ்வது கல்லை பற்றி நான் ஒரு நாள் பேசுவேன், தவாஃபை பற்றி ஒரு நாள் பேசுவேன், ஜம்சமை பற்றி ஒரு நாள் பேசுவேன், மினாவில் என்ன செய்யணும்னு ஒரு நாள் பேசுவேன், அரஃபாவை பற்றி ஒரு நாள் பேசுவேன். நிறைய பேர் என்னென்னா இந்த பயான் நேரத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஜ்ராத் என்ன செய்யணும் ஹஜ்ராத் அப்படின்னா என்ன செய்யணுன்னா உட்காந்துக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு இந்த பயானுடைய டைமை அட்டன் பண்ணுங்கள், 10 to 11. இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவத்தில் சொல்கிறேன். பயானுக்கு நாங்கள் உட்காந்துருப்போம், 4 ஆஜி மட்டும் வரும், அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கன்னா சில பேர் வெளியே போயிருப்பாங்க, சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் தவாஃபில் இருப்பாங்க, சில பேர் ஷாப்பிங்கில் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கூடுமான வரையும் பயான் வந்து டெய்லி நடக்கக்கூடிய 10 to 11 நேரத்தில் நடக்கிறதுல இது பண்ணிக்கங்க. மசாயில்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்குற மசாயில் கேளுங்க. जो हजरत उर्दू में बात करते हैं उनको भी हम उर्दू समझाने के लिए तैयार है. जो मसाइल पूछे तो इंशाअल्लाह हम जवाब देंगे उर्दू में. பயான் பண்ணுறது தமிழில் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பர்சனலாக அவங்க கேள்விகள் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு. உருதுவில் ஏதாவது கேட்டாங்கன்னா உருதுவில் பதில் சொல்லலாம். வேறு மொழிக்காரங்களாம் இங்கே மலையாளத்துக்கு ஹஜ்ஜில் இருக்காங்களா? இன்ஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான என்னென்னவெல்லாம் சந்தேகமோ அதையெல்லாம் முதல் விஷயம் ஓப்பனாக கேட்கலாம். ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இது கூட தெரியலையான்னு நினைப்பாங்களோ அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சில பேர் இருப்பாங்க வயசு 60-70 இருக்கும், சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கும். இதில் வந்து கூச்சப்படவே கூடாது. ஏன்னா ஒரு பெரிய அமலை செய்ய போகிறோம், அந்த அமலை கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அதுதான் முக்கியம். பர்ஃபெக்டாக கரெக்டாக எந்த குறையும் அதில் இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு வரணும். அதனால் தைரியமாக எந்த மசாயிலாக இருந்தாலும் அநேகமாக நீங்கள் தங்கக்கூடிய அதே இடத்துல நம்மளும் ஏதாவது ஒரு அறையில் நாங்களும் தங்கியிருப்போம். எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் அந்த மசாயில்களை கேட்டுக்கலாம். இந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 1-2 விஷயமெல்லாம் பேசணும். நம்பர் 1 என்னென்னா, நல்லா நடக்கணும், நடந்தே ஆகணும். நீங்கள் என்ன ப்ரைவேட் சர்வீஸில் போனாலும் நடை இல்லாமல் எல்லாம் ஹஜ்ஜு இல்லை. ஹஜ் கமிட்டிக்காரங்க மட்டும்தான் கூடுதலாக நடப்பாங்க, நம்மளெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப நடக்கணும். நடைக்கு இப்போது இருந்தே லேசாக பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது. திடீர்னு வாக்கிங் போக தான் போகிறோம், இந்த அடுத்து ஒரு 10-15 நாள் இருக்குது நம்ம கிளம்புறதுக்கு. 15 நாளைக்குள்ளே டெய்லியும் ஒரு 1/2 hour ஏதாவது வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே நடக்கிறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து அது வந்து நடைப்பயிற்சிங்கிற பேரில் செய்கிறோம், அங்கே இபாதத்தாக செய்வோம். அங்கே நடக்கிற ஒவ்வொரு நடைக்கும் கூலி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மைதான். குறிப்பாக மினாவில் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எல்லாம் ஹஜ்ஜில் இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் இருந்தோம். நாம் நினைக்கலாம் நடக்காமல் இருந்துடலான்னு, முடியாது. அங்கே காவல்துறை ஒரு ரூட்டு போட்டு இதில் போனால் போய்கிட்டே இருக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இந்த சைத்தானுக்கு கல்லெறிகிற இடத்துல இருந்து இங்கே புஷ்ரா ஹஜ் சர்வீஸ் வெறும் 400 மீட்டரில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இடம் வெறும் 400 மீட்ரு பக்கம். இந்த இந்த இடம் தான் கல்லெறிகிற இடம்னா எங்கள் ரூம் வந்து இங்கே இருக்கும். உதாரணமாக சொல்கிறேன். இவ்வளவு பக்கமாக இருக்கும். நின்றா ஜம்ரத்து தெரியும், கல்லடிக்கிற இடம். ஆனால் நாங்கள் 10ஆவது நாள் கல் எரிஞ்சிட்டோம். இங்கே எரிஞ்சு முடிச்சுட்டு இப்படி போனோம். இப்படி போகும்போது எங்களை போலீஸ்காரன் இப்படி திருப்பி விட்டான். இங்கே தான் நிற்கிறோம், எங்கள் ரூம் தெரியுது, எங்கள் டென்ட்டு தெரியுது, எல்லாமே இருக்குது. போய் இப்படின்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் போனோம். 4 கிலோமீட்டர் போயிட்டு அங்கிருந்து அப்படி வந்தோம். வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சோம். இங்கே இருக்கிற என் கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ரூமுக்கு என்னை போக விட மாட்டாங்க. காவல்துறை அங்குள்ள கட்டுப்பாடு பல்வேறு ஒழுங்குகளுக்காக ஏன் இப்படி விட மாட்டேங்கிறான்னு அங்கே போய் ஒன்றும் கேட்க முடியாது. இப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களை எங்கேயோ இறக்கி விட்டாங்க. அங்கே இருந்து நடராஜா நடன்னு சொல்லி நடந்து 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 இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே படாத பாடாயிருச்சு. இது வந்து ஹஜ் கமிட்டிக்கும் உண்டு,
நீங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டு வந்தாலும் உண்டு, 20 லட்சம் கொடுத்துட்டு வந்தாலும் உண்டு. நடை இல்லாமல் அது கிடையாது. குறிப்பாக பிறை 10 அன்னைக்கு ரொம்ப நடக்க விடுவாங்க. அங்கே அந்த நடக்க விடுறப்போ அது நிறைய ஹாஜி கோபமாயிருவாங்க. இங்கே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, அங்கே தான் நான் சொல்கிறேன். அங்கே வந்து பயங்கர டென்ஷன். என்ன நினச்சிக்கிட்டீங்க, அப்படியா இப்படியா, நாஸ்டா இல்லை, டீயும் இல்லை, அவன் தண்ணியே இல்லாமல் இருக்கிறான், இவர் நாஸ்டா இல்லைன்ட்டு வருவார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜுடைய 5 நாள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து இப்போ பஃபே சிஸ்டத்தில் உணவுகள்லாம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நடக்கிற பிறை 10 கண்டிப்பாக சிரமம் இருக்கத்தான் செய்யும். நான் அட்வான்ஸாக சொல்லி வச்சிட்றேன், நடைப்பழக்கம் வேண்டும். ஹஜ்ஜில் நீங்கள் எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவு நன்மை. உள்ளூரில் நடந்தால் தொப்பை குறையும், அங்கே நடந்தால் தவாபு ஏறும். அங்கே வெயிட்டு ஏறுறதுக்காக நடக்கிறோம். தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தவாபு கிடைக்கும். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஒரு ஹதீஸ் வருது, அஜ்ருக்கும் அலா கத்ரி மஷக்கத்திக்கும். நீங்கள் எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அவ்வளவு கூலி அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளிவாசல் இங்கே பக்கத்தில் இருக்குது. இவர் வந்து நடந்து போகிறார் பள்ளிவாசலுக்கு. நான் ஜம்முன்னு ஸ்கூட்டரில் போய் இறங்குறேன். என்னை விட இவருக்கு நன்மை அதிகம். காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு இவர் நடந்து போயிருக்கார், அதுக்கு இவருக்கு நன்மை உண்டு. நான் சொகுசாக போய் காரில் இறங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு. யார் யார் எவ்வளவு கஷ்டமோ அதுதான். நீங்கள் ஒன்றும் இப்படி சொல்கிறதுனால பயப்பட வேணாம். இவர் என்னமோ நம்மளை பயமுறுத்துகிறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாம். கூடுமானவரை அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதற்கு நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 2வது விஷயம், ஹஜ்ஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்துக்கும் சபரை தரணும், பொறுமையை தரணும். அதாவது எவ்வளவு தூரம்னா, ஹஜ்ஜில் ஆல்மோஸ்ட்டு சண்டை வராத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கோபம் சண்டையெல்லாம் வரும். சைத்தான் அவனால் முடிஞ்ச முயற்சி செய்வான்ல. பார்த்தா கணவனும் மனைவியும் சண்டை போட்டு நிற்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே 2ம் ஒட்டிக்கிட்டு போகும். வரும்போது அவர் அந்த வழியாக வர்றாரு, இவர் இந்த வழியாக வர்றாரு. என்னென்னா, அங்கே போட்ட சண்டை, காபாவில் வச்சு சண்டை, மதீனாவில் வச்சு சண்டை, அரஃபாவில் வச்சு சண்டை. அல்லாஹ் அக்பர். அது என்னன்னு தெரியல, வராதவங்களுக்கெல்லாம் அங்கே கோபம் வருது. இது கொஞ்சம் பொறுமை வேணும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஹாஜி மூலியமாக டிஸ்டர்ப் இருக்கலாம், பாதையில் டிஸ்டர்ப் இருக்கலாம், சாப்பாட்டில் டிஸ்டர்ப் இருக்கலாம். தவாஃபு செஞ்சுட்டு இருக்கும்போது எவனாவது சர்ன்னு வந்து ஒரு இடி இடிப்பான். அதுவும் நம்ம இந்தியாக்காரங்க உடம்பு பலவீனமாக இருக்குது. அந்த நைஜீரியன்ஸு, சூடானியன்ஸ் எல்லாம் வந்து இடித்தான்னா ஒரு அரை ஃபர்லாங் அந்த பக்கம் போய் உழுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த இதாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு வேண்டும். ஒரு முடிவு இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறப்பவே நாம் ஒரு முடிவு செய்யணும், இன்ஷா அல்லாஹ் திரும்பி வர்ற வரையும் நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், யார் மனசும் நோகிற மாதிரி நான் நடக்க மாட்டேன். அது மெயின். அது பக்கத்தில் உள்ள ஹாஜி அந்த இடத்துக்கு சண்டை நடக்கும், தெலகானியை வைக்கிறதுக்கு சண்டை நடக்கும். இந்த மினான்னு சொன்ன உடனே டென்ட்டு அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும் நல்லா நினைக்க வேண்டாம். மினாவில் நமக்கு கொடுக்குற பெட் இருக்கு இல்லையா, கபரு குழியை விட சின்னது. கபரு குழி கூட கொஞ்சம் நல்ல விசாலமாக இருக்குன்னு வைங்களேன், கபரு குழியை விட சின்னது. நல்லா கொஞ்சம் பெரிய உடம்புக்காரெல்லாம் படுத்தாருன்னா பெட்டு தெரியாது, அவர் மட்டும்தான் இருப்பார், பெட்டு கீழே இருக்கும். கையை போட்டார்னா பக்கத்தில் உள்ளவங்க மேலே தான் படும். அப்படி ஒரு குறைந்த இடம்தான். கொஞ்சம் விசாலமாக எனக்கு பை வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, எனக்கு பேக் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, இட்ஸ் நாட் பாசிபிள், முடியாது அதெல்லாம். அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பதற்குள்ள சூழல் ரொம்ப முக்கியமானது. அதனாலேயே என்னமோ தெரியல, நீங்கள் வந்து குரானில் 2வது ஜுஸுவில் ஹஜ்ஜினுடைய பாடத்தை எடுத்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆயத்திலேயே அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், இந்த ஆயத்தில் சொல்கிறான், தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா. தஸவ்வது, நீங்கள் வந்து பேக்கேஜ் எல்லாம் தயார் பண்ணுங்கள், பொட்டி படுக்க சாப்பாடு சாமானம் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிறந்த சாமானாக தக்வாவை எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சும்மா நம்ம பாணியில் சொன்னால் துணிமணி, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் அது இது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்புன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நிறைய தக்குவாவை பொட்டிக்குள்ளே வைக்கணுமா.
தக்குவாவை பொட்டிக்குள்ளே வைக்கணும், கொஞ்சம் பொறுமை சபுரு இதெல்லாம் பொட்டிக்குள்ளே வைக்கணும். மெயின் அதுதான். ஹஜ்ஜினுடைய பாடத்தில் ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் தான் அரஃபாவை பற்றி பேசுகிறான், இதுக்கப்புறம் தான் முஸ்தலிஃபாவை பற்றி சொல்கிறான், என்ன துவா செய்யணும்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப முக்கியமானது நம்முடைய பிரயாணத்தில் இதுதான். இவைகளெல்லாம் கவனமாக கையாளப்பட வேண்டும். மதீனாவில் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஷார்ட்டாக மதீனாவில் என்ன பண்ணுவோம், ஹஜ்ஜில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத மாத்திரம் சும்மா சில வரிகளில் சொல்கிறேன், டீட்டெயில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக மதீனாவை பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லுவது, ரெண்டாவது மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது, மூணாவது வேலை மஸ்ஜிது நபவியில் அந்த ரவுதத்துல் ஜன்னான்னு ஒரு இடம் இருக்குல்ல, சொர்க்க பூங்காது, அந்த இடம் பச்சை கார்பெட் இடம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லா படுத்திருக்கிற அவர்களின் இடத்திற்கும் அவர்கள் தொழ வைத்த மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட இடம், அதில் தொழுகணும், போய் தொழுகணும், துவா செய்யணும். அதெல்லாம் இப்போ நம்மளாக போக முடியாது, சவுதி அரசு அதை பை அப்பாயின்மெண்ட் ஆக்கிட்டாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட்டு போடுவோம், ஒவ்வொரு ஹாஜிக்கும் அப்பாயின்மெண்ட்டு போடுறப்போ அவன் எந்த டைம் நமக்கு சொல்கிறானோ அந்த டைம் போகணும். உதாரணமாக மத்தியானம் 3 to 3:30 அப்படின்னு உங்களுக்கு போட்டால் நாம் ஒரு 2:30 மணிக்கு 1 hour பிஃபோராக அந்த இடத்துல நிற்கணும். கரெக்டாக அந்த டைமில் நம்மளை வாங்கி பார்த்துட்டு நம்ம பேர் இதெல்லாம் பாஸ்போர்ட் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களை விசாவை பார்த்துட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஒரு 1/2 hour தொழுகிறதுக்கு வாய்ப்பு. பெண்களுக்கும் தனியாக அப்பாயின்மெண்ட், அவர்களுக்கு தனி வழியில் அவங்க தொழுகிறதுக்கும் ஏற்பாடு உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த அப்பாயின்மெண்ட்டு போட்டு இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக ரவுதாவில் தொழுகுவோம் இல்லையா. அந்த இது 3 இதாச்சு. ரவுதாவில் சலாம் சொல்கிறது, மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது, அதுக்கப்புறம் பச்சை கார்பெட் இந்த ரவுதத்துல் ஜன்னால தொழுகிறது. 4வது மீதி நேரமெல்லாம் என்னென்னா மஸ்ஜிது நபவியில் சும்மா 5 நேரம் தொழுக போகலாம். ஏன்னா அங்கே உம்ரா கிடையாது, தவாஃப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது போகிறப்போவெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்கவுங்க ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு வரணும். ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட்டு போகிறப்ப தான் நம்ம குரூப்பாக போவோம், மற்றபடியெல்லாம் அவங்க லாட்ஜிலேருந்து அவங்கவுங்களா தொழுகைக்கு போய்க்கணும். போகிறப்போலாம் சலாம் சொல்லிக்கணும், வாய்ப்பு கிடைச்சா போகிறப்போலாம் சலாம் சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம 5 நாள் இருக்கிறோன்னா 5 நாள் 4 நாள் முழுக்க நம்ம சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் 3 வேலைகள் முடிஞ்சது. பெண்களுக்கு மதீனாவில் மட்டும் தனி இடம், எல்லாம் கலந்து நிற்க வேண்டியதில்லை, ஹாலே தனி. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெண்களுக்கான தொழுகை பள்ளிவாசல், அதில் இருந்து உள்ள அவங்க அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க தனியாக சலாம் சொல்கிறதுக்கு செப்பரேட் வழி, அவங்க ரவுதத்துல் ஜன்னால தொழுகிறதுக்கும் செப்பரேட் ஏற்பாடுகள்லாம் இருக்குது. 3 வேலையாச்சு. 4வது மஸ்ஜிது நபவியில் இருந்து பக்கத்தில் ஜன்னத்துல் பகீ கபரிஸ்தான், நபவியிலிருந்து பார்த்தாவே தெரியும். ஜன்னத்துல் பகீயுடைய கபரிஸ்தானில் ஜியாரத்து செய்யணும். சுமார் 10,000 12,000 சஹாபாக்கள் அடங்கின இடம். அந்த கபரிஸ்தானில் ரசூலுல்லாஹ் எக்கச்சக்கமான மையத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அடக்கியிருக்காங்க. குழியில் இறங்கி அவங்க தஃபன் செஞ்சுருக்காங்க. பல கபறுகளை அங்கே விளிம்பில் உட்காந்துக்குவாங்க, அடக்க முடிகிற வரையும் அவங்க பார்ப்பாங்க. ஒரு பாக்கியம் நிறைந்த இடம். எல்லா நேரமும் திறக்க மாட்டாங்க. காலையில் ஒரு தடவை திறப்பாங்க, அசருக்கு பிறகு ஒரு தடவை திறப்பாங்க. அங்கே அசர் சுமார் 3:45 4 மணி. அந்த நேரங்களில் நம்ம போய் ஜியாரத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஜனாசா கொண்டு போகிறப்போ பின்னாடியே போனோம்னா வேகமாக ஜனாசாவை எடுத்துகிட்டு போவாங்க. ஜனாசாவுக்கு கபிரிஸ்தானுடைய கேட்டு ஓப்பன் ஆகும். அவங்க பூரா குழி இது பண்ணி அடக்கி முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஜியாரத்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு விஷயம். கபருக்கு முன்னாடி இப்படி கையை ஏந்திட்டு நிற்கிறது அங்கே உள்ள போலீஸு விடமாட்டாங்க. முடிஞ்சால் நீங்கள் கையேந்தி துவா செய்யலாம், அல்லாட்ட தான் கையேந்துடும், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கையேந்தலை நம்ம. அப்போது அப்படி போலீஸ்காரங்க விடலை அப்படின்னா கையை தொங்க போட்டுகிட்டே இது பண்ணலாம். நல்ல நேரம் கிடச்சிதுன்னா யாசின் சூரா மாதிரி ஏதாவது ஓதி ஜியாரத்து செய்யலாம். இல்லை அந்த அளவுக்கெல்லாம் ஓதருக்கு விடமாட்டாங்க அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த மாதிரி தெரிஞ்ச சூறாக்களை ஓதிட்டு நம்ம வரலாம். அதன் மூலமாக நம்ம நோக்கம் அவங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாட்ட நன்மையை நம்ம கேட்போம், அவர்களுக்கும் நமக்கும். இதுதான் ஜியாரத்து ஜன்னத்துல் பகீ. இது 4வது.
மதீனாவில் இருக்கிறப்ப நம்ம செய்கிற 5வது வேலை ஒரு ஜியாரான்னு கூட்டிகிட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம தங்கியிருக்கிற 4 நாளில் 5 நாளில் ஒரு நாள் காலையில் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு பிறகு கிளம்புவோம், லொஹருக்கு வந்துடுவோம். அதில் நமக்கு குபா மஸ்ஜித் கூட்டிகிட்டு போவாங்க. 2 கிபிலா உள்ள பள்ளின்னு ஒரு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஹந்தக்குன்னு சொல்லி அகழ் போர் நடந்த இடத்துல 7 பள்ளிவாசல்கள் அங்கே வரிசையாக இருக்கும். அங்கே பெரும்பாலும் இறங்கிறதில்ல, காட்டுவாங்க. இதெல்லாம் ஜியாராவில் வரும். இது எல்லாம் நம்ம பூராத்தையும் காட்டுவாங்க, பார்ப்போம். ஆன் தி வே போயிட்டுருக்கிறப்பவே நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்த சவுரு குகை, அதை காட்டுவாங்க. குகையிலெல்லாம் மேலே ஏற முடியாது, நீங்கள் மலையில் கீழே நின்று காட்டுவாங்க. இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம தொழுகிற மாதிரி வாய்ப்புள்ள பள்ளிவாசல்களில் டக்குன்னு தக்பீர் கட்டி 2 ரக்காய் தொழுதுறணும், பொதுவோடு இருக்கணும். அடுத்தது இல்லையா, டக்குன்னு ஒரு துவா செய்யணும். நிற்கிற மாதிரி இடம், இந்த மாதிரி தான் சவுரு குகை அப்படின்னு காட்டுறாங்க, அல்லது மக்காவில் இதுதான் ஹீரான்னு காட்டுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஒரு துவா மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்கிறது, அதனுடைய முறை, அப்போ என்ன சொல்லணும், மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, வேறவங்களுடைய சலாமை எப்படி எல்லா டீட்டெயிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் மதீனாவுக்கு முன்னாடி பேசுவோம். அல்லது மதீனாவுக்கு நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஷார்ஜாவில் நமக்கு ஒரு 2 hours 2.5 hours இருக்குது ஏர்போர்ட்டில். நம்ம இறங்கி டிரான்சிட்டில் அடுத்த ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு நம்ம போய் மதீனாவில் இறங்கி முதல் கட்டமாக என்ன செய்யணுங்கிறது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்போ சொல்லி தருவோம். இப்போலாம் எல்லாத்தையுமே சொன்னால் மறந்துடும். இதெல்லாம் மதீனாவுடைய அமல்கள். அடுத்து ஹஜ்ஜுடைய அமல்களை அதுக்கு முன்னாடி விரிவாக நாம் மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா எல்லாத்த பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். மக்காவில் உம்ரா நம்ம மதீனாவிலிருந்து போகிற வழியில் எஹ்ராம் கட்டிட்டு போவோம். எஹ்ராம் கட்டிட்டு போகும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் கொஞ்சம் கவனிக்கணும் கரெக்டாக ஹாஜிகள். 4 விஷயந்தான், 4 வேலை முக்கியமானது. 1, எஹ்ராம் கட்ட வேண்டும். 2, காபத்துல்லாவை 7 முறை சுத்த வேண்டும். 3வது 7 சுற்று சுற்றினதுக்கு அப்புறம் போய் 2 ரக்காயத்தை தொழுகணும். இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய பாத கூண்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு கடலில் கூண்டு வச்சுருப்பாங்க. அந்த கூண்டுக்கு பின்னாடி கடைசி எங்கே வேணாலும் நின்று 2 ரக்காய் தொழுகணும். ஆக தவாஃப் முடிஞ்சிருச்சு. எஹ்ராம், தவாஃப் இந்த 2 ரக்காயத்து இன்க்ளூடிங் தான், தவாஃப் தனி இல்லை. 3வது சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடணும், நடக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, 700 மீட்ரு அது. இதுதான் சஃபா, அந்த எண்டு தான் மர்வா. இங்கிருந்து அங்கே போனால் 1, அங்கிருந்து இங்கே வந்தால் 2, திரும்ப எகைன் இங்கிருந்து அங்கே போனால் 3, அங்கிருந்து இங்கே வந்தால் 4, இப்படியே 5, 6, 7. சஃபாவில் 1வது சுற்று தொடங்கிய பயணம் 7வதுல முடியும். எங்கே முடியும்? மர்வாவில் முடியும். சஃபா மர்வா. இந்த 2க்கு இடையில் இந்த லைட்டு 2 லைட்டுக்கு இடையில் ஒரு பச்சை லைட்டு எரியும். பச்சை லைட்டு, பச்சை பெயிண்ட் அடித்து பச்சை இது போட்டிருப்பாங்க. அந்த இடம் மட்டும் ஆண்கள் மாத்திரம் தோளை குலுக்கி தொங்கோட்டமாக ஓட வேண்டும். அதாவது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதல்ல, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரிலாம் இல்லை. சும்மா தோள்களை குறுக்கி கொண்டு ஓட வேண்டும் அந்த இடம் மட்டும். அப்புறம் நார்மலாக நடக்கணும். நார்மலாக நடந்தால் போதும். அவங்கவுங்க ரொம்ப முடியாதவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். நான் ஏன் நடக்கணுங்கிறத ஆரம்பத்திலே சொன்னேன்னா, யோசித்து பாருங்கள், 700 மீட்டர் சஃபா டு மர்வா. இதை அப்படி 7ஆக போடுங்க. 7 49, 490 எவ்வளோ? 4900 மீட்டர், ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர். ஒரு சஇ என்பது சஃபா மர்வாவுக்கு இடையில் 5 கிலோமீட்டர். அப்போ 5 கிலோமீட்டரு நம்ம நடக்கிற அளவுக்கு உள்ள எல்லாம் கொடுத்துருவோம் அந்த தெம்பை இன்ஷா அல்லாஹ். போன உடனே நம்ம ஜம்சம் நல்ல வயிறு நிறைய ஜம்சம் குடிப்போம்ல, அதில் ஒரு புது தெம்பு வந்துடும். 60 வயசுலாம் 50 வயசு ஆயிரும், ஒரு 10 வயசு குறையும்னு நினச்சிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல தெம்பு வந்துடும். நாம் இதையெல்லாம் செய்வோம். 3 வேலை முடிஞ்சது உம்ராவில். 4வது வேலை தலைமுடி எடுக்கணும். ஆண்கள் தலைமுடி எடுக்கணும். மொட்டை பெட்டர் இல்லை, முடி தான் வெட்டுவோம், நம்ம மொட்டையெல்லாம் அவ்வளோ அடிக்கிறது இல்லைன்னா தாராளமாக அதுவும் கூடும். அது வேறு. சிறப்பானது
முழுசாக மொட்டை அடிச்சிடுறது தான். அது முடிஞ்சது. இதோட உம்ரா முடிஞ்சது. ஹஜ்ஜினுடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக சொல்லித் தருவோம். லேடிஸு அங்கே மருவா வரைக்கும் சுற்றிட்டு அங்கேயே நின்றெல்லாம் முடி வெட்டக்கூடாது. அவங்க ரூமுக்கு போயிடணும். போயிட்டு இந்த விரலில் ஒரு சுத்தளவு, ஒரு முடியை இப்படி இப்படி சுத்தனா ஒரு சுற்று இத்தினூன்னு முடி வரும், அதை மட்டும் வெட்டணும். ஒரு விரல் அளவுக்கு முடியல, இந்த விரலில் ஒரு ரவுண்டு அப்படி சுத்தனா, அதுலேயும் சுண்டு விரலில் சுற்றினா கூட போதும். இப்படி சுற்றி அதை மட்டும் கட் பண்ணால் போதும். இதுதான் பெண்களுக்கான தலைமுடி எடுத்தல். ஆக ஏஹராம், தவாஃப், சாயி, முடி வெட்டுதல், இந்த 4 தான் உம்ரா. இனி இதுவெல்லாம் பிரயாணத்தினுடைய பேசிக்காக உள்ள ஏற்பாடுகளை சொல்லிட்டேன். நான் துவக்கத்திலிருந்து ஒன்ஸ் அகைன் நான் சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். கிளம்பி போகக்கூடிய எல்லா ஹாஜிகளும் துவா செய்யணும், ஆசைப்படணும். இது ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னேன். 2வது விஷயம் தக்வா எடுத்து வைக்கணும், பொறுமை எடுத்து வைக்கணும். இந்த 2 தான் சாமான்களை எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது. இது 2வது விஷயம். 3வது மதீனாவுக்கு போகிறோம், மதீனாவில் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் சொல்லிட்டோம். 4வது விஷயம் மக்காவுக்கு போய் உம்ரா செய்கிறது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லியிருக்கிறோம். இது விஷயம், இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய போகிற பயண ஏற்பாடு சம்பந்தமாக, அங்கே போய் நம்ம செய்கிற முக்கியமான சில விஷயங்கள் சம்பந்தமாக, இனி ஆஜிகள் அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்களை, சந்தேகங்களை, நிறைய கண்டிப்பாக வரும் சந்தேகம். எதாக இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நம்ம சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி நாம் நள்ளிரவு 1 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் புறப்படுவோம். வேறு ஹாஜிகள் இப்போ என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுருங்க. இது எதுலேயுமே கூச்சமெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். ஒரு மைக் கொடுங்க, யாராவது ஹாஜிகள் வேணுங்கிறவங்க பேசலாம். वालेकुम अस्सलाम। जी मैं कान करूँ। तमिल में, उर्दू में और बात कर सकते हैं आप। जी भाई माइक देना भाई, और एक मिनट दियो, वो दियो ना। जी अच्छा, व्हील चेयर, वो आपके साथ व्हील चेयर रख सकते हैं और आसान में कर सकते हैं। मैं लेकर जाती हूँ यहाँ से। जी यहाँ से लेकर जाती हूँ, गई जाएं क्या? जी आराम से எடுத்துட்டு போகலாமா? தாராளமா தாராளமா. அது அங்கே போய் அந்த தவாஃப் எல்லாம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம். தாராளமா வரலாமா? பையன் வந்திருக்காங்க. ஜி he only will be sorry. ஜி 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 அவங்க கூட எடுத்துகிட்டு வரலாம். இங்கே ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தே நீங்கள் வீல் சேர் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ளைட்டில் அதுக்கு அனுமதி உண்டு. நீங்கள் அங்கே டிக்கெட் போடுற இடத்துல வீல் சேர்னு சொல்லிட்டீங்கன்னாவே உங்களை ஏர்போர்ட்டில் இருக்கிற அட்டெண்டர், உங்கள் பையன் இருந்தாலும் அந்த அட்டெண்டரும் கூட வருவாங்க ஃப்ளைட்டில் உட்கார வைக்கிற வரையும். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்லேருந்து எல்லாம் இறங்குறப்போ உங்களுக்கு வீல் சேரை மேலே அங்கே எடுத்துகிட்டு உங்களை அங்கேருந்தே இறக்குவாங்க. உங்களுக்கு ஜித்தாவில், மற்ற இடங்களில், தவாஃபில், சாயில் நீங்கள் எல்லாமே வீல் சேர்க்காராக இருந்தால் வீல் சேர்லேயே பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த இது இடைஞ்சல் இல்லை. இந்த ஆமாம், அது சை பண்ணுறப்ப மட்டும் இருக்கும், தவாஃபில் மேலே இருக்குது. ஆமாம், ஹஜ் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர் நான் கவர் பண்ணேன் ஹசரத்? கவர் பண்ணுறோன்னா மீன்ஸ் எப்படி வீல் சேரில் இவர் கூட்டு போக முடியுமா என் பையன்? முடியும் முடியும். எப்படி இருந்தாலும் வீல் சேர் இல்லைன்னு வச்சாலும் அவர் நடந்து தான் ஆகணும். அந்த அது உங்கள் வண்டி அவர் தள்ளிட்டு வருவார், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. பெரிய பெரிய சவாபு. அவங்களுடைய தாய் தகப்பனை கூட்டிகிட்டு போகிறது மிகப்பெரிய நன்மைக்குரிய விஷயம். खैर अल्हम्दुलिल्लाह. नेक्स्ट दूसरा कोई क्वेश्चन है कि पूछना क्या?
आपको उतना चाहिए, बाद याद आते वक्त। अच्छा ठीक है ठीक है। जी அதாவது வழக்கமாக வந்து இப்போவே போகிறாங்கல்ல 1 month பிஃபோர், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசானாக இருக்கும். நாம் போகும்போது 3 நாள் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டாக்ஸியில் தான் போகணும். அந்த டாக்ஸியும் ஹரம் வரைக்குமெல்லாம் விட மாட்டான். கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்ருவோம், நாம் அங்கேருந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பயண ஏற்பாடுகள் சம்பந்தமாக இருந்தாலும் இல்லை, எல்லாம் குரூப்பாக பண்ணுவோம். அந்த உம்ரா எல்லோரும் ஒன்றா பண்ணுறதுனால அப்போ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வசதி. இப்போ உதாரணமாக நீங்கள் போகிற நேரத்தில் நான் வரமாட்டேன், நான் போகிற நேரத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நைட்டு பூரா அங்கே இருப்பேன், ஹரமில் இருப்பேன், நைட்டு பூரா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த டைமில் வேறு ஹாஜிகள் வரமாட்டாங்க. அதனால் அது அவங்கவுங்களுடைய செப்பரேட் ஓன் சாய்ஸில் விட்டுருவோம். தென் This is a very personal question I wanted to ask. मैं English में बोलूँ? You can. Okay. So I actually wanted to perform. This is my first Hajj. Alhamdulillah, I have been to Umrah 2 times. But I wanted to perform it on behalf of my father. Can I do that? He's no more. He's in Jannah. Alhamdulillah. Yes, you can do that. We can do it. We can do our first Hajj in the name of my father. फर्स्ट हज इज बेटर, सेकंड या थर्ड। आप उर्दू भी समझते हैं? हाँ हाँ बोलिए। जी जी, आप करना जो है वालिद साहब के लिए, आपके हाँ, जी। आपके फादर के लिए। जी। इससे पहले यू डिड उम्रा 2 टाइम। Yes. ओके, मुदल हज, आपका पहला हज जो है आपकी तरफ में रहना बेहतर है। वो चंद उलमा ऐसा कहते हैं, करे तो जायज़ तो है, लेकिन बेहतर तरीक़ा ये है अपने आप पहले हज करना, दूसरे हज तीसरे हज में जो मरहूमिन के लिए और फादर मदर के लिए करना बेहतर है। अच्छा जी, அவங்க வேறு ஒருத்தருக்காக அவங்க தந்தைக்காக ஹஜ்ஜு பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹஜ்ஜு பண்ணுறேன், இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ் ஆல்சோ? அப்போ கேட்குறாங்க, என்ன பதில் அப்படின்னா, சிறந்த முறை அப்படிங்கிறது முதல் தடவை தங்களுக்காக ஹஜ்ஜு செய்துட்டு 2வது 3வது நேரங்களில் டைம்களில் மற்றவங்களுக்காக செய்கிறது தான் சிறந்தது. ஒருவேளை யாராவது செஞ்சிட்டாங்கன்னா கூடுமா அப்படின்னா கூடும், தாராளமாக கூடும், தாராளமாக கூடும். ஒரு பிஃபோர் 20 years ஐ டிட் அ ஃபஸ்ட் ஹஜ். என்னுடைய ஃபஸ்ட் ஹஜ் வந்து வேறு ஒருத்தருக்காக நான் பண்ணது தான். பெட்டர் அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பண்ணினாலும் கூடுமா அப்படின்னா கூடும், நிச்சயமாக கூடும். அவங்க யார் மருகுமோ அவங்களுக்கு அதனுடைய தவாபு நிச்சயமாக போய் சேரும். accepted. और மொத்தத்தில் ஒரு விஷயம் தெரியுது, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வர்றவங்க நிறைய விவரம் தெரிஞ்சவங்க போல தெரியுது. இல்லைன்னா இந்நேரம் ஒரு 10-50 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஜி குரூப்பாக புக் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அது அன்போல சூழ்நிலை பார்த்துக்கணும். இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடியே செப்பரேட்டாக பண்ணலாம். வீசா வந்தால் தான் பண்ண முடியும். ஆமாம், வீசாவுக்கு வந்து நம்மளுடைய அக்ரிமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதை அப்லோட் பண்ண அப்புறம் தான் வீசா எடுக்கிறதுக்கு. ஸோ 2 நாளாக வந்து இப்போவே நிறைய பேர் ஃபுல் நம்ம போகிற டேட்ஸ்லாம் ஃபுல். ஆமாம், அது தெரியல. அதான் நம்ம விசா வந்த உடனே இப்போ அந்த டவுன்லோடு என்னைக்கு வேணால் ஆகலாம், எனி டைம், இன்னைக்கு கூட ஆகலாம். 2 நாள் ஆகலை, அது இன்றைக்கோ நாளைக்கோ வந்த உடனே விசாக்கு 1 hourலேயே போட்டுக்கலாம். எப்போ வரும்? இப்போ ஹஜ்ரத்துக்கு எனக்குன்னா போட்டாச்சு, எங்களுடைய அக்ரிமெண்ட் நாங்கள் பண்ணதுனால போட்டாச்சு. நேற்று தான், அது முந்தா நாள் 20ஆம் தேதி போட்டது நேற்று. ஸோ
நமக்கு வந்து இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ வருதோ போடலாம். இல்லை குரூப்பில் உள்ள எல்லா ஹாஜிக்கும் எப்போ அது போட்டு முடியறதுக்கு ஏதாவது அதுதான் இப்போ அக்ரிமெண்ட் வந்துட்டால் எல்லாருக்கும் இமெயில் பண்ணிடுறேன். அவங்க வந்து சைன் பண்ணி இது பண்ணிட்டாவே போதும். இன்ஷால்லா. இன்னைக்கு கொடுக்குறதா நினச்சோம், இது வரைக்கும் டவுன்லோட் ஆகாததுனால கொடுக்க முடியாது. தென் இந்த குரூப்ல எத்தனை தமிழ் எத்தனை உருதுன்னு கேட்டு நீங்க பயான்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணா இல்லை வருஷம் 30% 30% தமிழ் இருந்து அப்போ பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்க குரூப் இல்லை அதாவது டிசைட் பண்ணி இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன். உருது தமிழ் எல்லாமே கயிறு அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தீனுன்னு வந்துட்டா மொழி இந்த பாரபட்சம் தேவையில்லை. பட் அது எல்லாரும் எதில் புரிஞ்சுக்குவாங்கன்னு மட்டும் பார்க்குறோம். அறவே தமிழ் தெரியாதவங்க நிச்சயமாக இருக்க முடியாது. உருது கண்டிப்பாக தமிழ் புரிவாங்க. ஆனால் உருது அறவே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க அல்லது கேரளாக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உருது சுத்தமாக வராது. அதனால் இன்ஷால்லா இப்படி வச்சுக்குவோம், பயானுகள் தமிழில் சொல்லுவோம். தமிழ்னாலும் ரொம்ப பெரிய மாநாட்டில் பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டோம். இப்போது அண்ணன் காயல் இளவரசு ரொம்ப தூய தமிழில் பேசுகிறார், அந்த மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். சாதா தமிழில் பேசுவோம். இவர் பேசுனது ஒன்றுமே புரியல உங்களுக்கு அப்படிங்கிறது தெரியுது. யாரோ தலையாட்டுறீங்க வேகமாக. அவர் வந்து செந்தமிழில் பேசுவார். அதனால் வந்து நாம் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கடையில் போய் பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த தமிழில் பேசிடுவேன். जो पर्सनल क्वेश्चन आता है वो उसमें जो है उर्दू में बात कर सकते हैं, आप उर्दू में पूछ सकते हैं, मैं भी जवाब उसमें देता हूँ इंशाल्लाह. பயானே உருதுல வச்சோம்னா அது 2 பயான் பண்ணுற மாதிரி ஆகும். இந்த பாருங்கள், அங்கே அமைஞ்சிக்கிற பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி உட்காந்துருக்கார். அவங்க பள்ளியில் என்ன தெரியுமா, சின்ன ஏழானாக இருந்தாலும் 2 தடவை பண்ணணும். மொசாவர் வந்திருக்கிறாரு, பேஷண்ட் வந்திருக்காங்க, சிகிச்சைக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லணும். எக் பீமார் ஹே உன்கோ இலாஜுக்கு எளிய மதத்து கரோ அப்படின்னு உருதுலேயும் சொல்லணும். ஒவ்வொன்றையும் 2 டைமில் சொல்லணும். அதனால் 2 பயான் ஆகுது. என்னன்னா இங்கே ஒரு பயானுக்கே ஆளுங்க வர்றதில்லை. நீங்கள் சொல்கிறதுல உள்ள ப்ராக்டிக்கல் இடைஞ்சல் சொல்கிறேன். நான் உருது பயானை முடித்த உடனே பிஸ்மில்லான்னு நீங்களாம் கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் தமிழ்காரங்க பரிதாபமாக 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அல்லது நான் தமிழில் ஃபஸ்ட்டு பேசணுன்னா அவங்க முடிச்சு நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சுன்னு அவங்க கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு மஜ்லிஸுக்கு சரியாக வராது. இன்ஷா அல்லாஹ் பயான் தமிழில் நீங்கள் உருதுல எதில் கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதுக்கு பதில் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். தென் நமக்கு வந்து ஒரு நாளோ 2 நாளோ இருந்தால் கொஞ்சம் சிரமம்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை 4-4.5 நாள் நம்ம அங்கே இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் பண்ணிடலாம். ஹாஜி அதுக்குள்ளே ஏற்பாடை இன்ஷா அல்லாஹ் பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது? ட்ரெயினுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் கிடைச்சால், கிடைக்கல, இல்லை அனுமதியே இல்லையா? இல்லை கமிட்மெண்ட் இல்லை. ட்ரெயின் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எந்த ட்ராவல்? மதீனா டு மக்கா. ஒரு நிறையா இருக்கும், செக் போஸ்ட்லாம் இருக்கும். டியூரேஷன் 6 to 8. ஆமாம் 8 மணி நேரம் வச்சுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிநடுக பள்ளிவாசல், பாத்ரூம், அது இது எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு எங்கே வேணுமோ அங்கே நிறுத்தி நம்ம தொழுதுட்டு இது பண்ணிவிட்டு தாராளமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸோ அதோ இதோ சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் we can continue. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டோலோ மாதிரி டேப்லெட்டு, சளி டேப்லெட்டு, அப்புறம் தைலம், அப்புறம் மூவு, அப்புறம் இது இந்த மாதிரி சிலதெல்லாம் கால் வலி, அந்த இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம்.
கிளைமேட்டை பொறுத்த வரையும் கடுமையான குளிர்லாம் இதுக்கு முன்னாடி வரும். இப்போ அப்படிலாம் இல்லை, நல்ல வெயில், கடுமையான வெயில். அதுவும் நாம் போகிறது மதீனா ஃபஸ்ட்டு போகிறோம், ஒரு 5 நாள் ஒரு வழி ஆயிரும். சொல்ல மறந்துடுறோம், எல்லோரும் கம்பல்சரி கூலிங் கிளாஸ் வச்சுருக்கணும், கம்பல்சரி. அது வந்து இந்த ஊரில் தான் கூலிங் கிளாஸ் வந்து சமயத்தில் ஸ்டைலுக்கு போடுவாங்க, அங்கே நெசசிட்டி, அது பேஸ், அது போட்டே ஆகணும் நீங்கள், வேறு வழியே இல்லை. கண் அப்படி இது பண்ணுற மாதிரி உள்ள வெயில், மதீனாவுடைய வெயில். மினா அரஃபா எல்லா இடத்துலையும் கூலிங் கிளாஸ் கண்ணாடி ரொம்ப முக்கியம். ஒரு கொடை கண்டிப்பாக வேணும். அது இவங்க ஹஜ் சர்வீஸ் ஹாஜிகளே கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம இங்கே சர்வீஸில் கொடையும் கண்ணாடியும் மஸ்ட்டு. அப்புறம் உங்கள் கையில் எப்போவுமே இப்போ கொடுக்குற பேக்குகளில் ஒரு சின்ன பேக் எப்போவுமே இருக்கணும். அது அவங்கவுங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாம் அதில் இருக்கணும். உதாரணமாக எனக்கு இப்போ தேவை, எனக்கு நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுருப்பேன், ஒரு தண்ணி வச்சுருப்பேன், எனக்கு வந்து ஒரு துண்டு வச்சுருப்பேன் துடைக்கிற மாதிரி, நான் டெய்லி ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரை வச்சுருப்பேன். இதுக்கெல்லாம் எனக்கு எப்போவுமே ஒரு பேக் இருக்கணும். அது அவங்கவுங்க அதை எடுத்து வச்சுக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை. ஜி जी हम बोलता हूँ मैं. அதாவது இங்கே கொடுக்குற பேக்குகளில் ஒரு பேக்கு பெரிய பேக்கு, அதாவது 20 kg அந்த மாதிரி உள்ள பேக், அதில் நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேக்குங்கிறது அந்த 5 daysக்காக, மீனா டென்ட்டில் இருக்கிற நாள், அந்த நாளுக்காக வேண்டி அதில் வந்து அந்த ஜாமானை மட்டும் வைப்போம். அதில் என்னென்ன எடுத்து வைக்கணுங்கிறத நாம் அங்கே போய் சொல்லுவோம். அந்த பேக்கை நீங்கள் வச்சுருக்கணும், அது ஒரு பேக். அதுக்கப்புறம் இங்கே தோளில் மாட்டுற மாதிரி ஒரு சின்ன பேக் ஒன்று கொடுப்போம். டாக்குமெண்ட்டு, மாத்திரை, அது இது, பேனா, இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம், கிதாபு, துவா கிதாபு, இதெல்லாம் அதுக்குள்ளே அந்த பேக்கு. அதுக்கப்புறம் ஒரு செப்பல் பை ஒன்று, செப்பல் பேக்கு அது கொடுக்குறோம். அது போக எஹராம் கொடுக்குறோம், அது போக கொடை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தாலும் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 days டெல்லி போகிறீங்க, காஷ்மீர் போகிறீங்க, சிம்லா போகிறீங்க, இந்த மாதிரி டூர் போகிறப்போ ஒரு 10 daysக்கு என்னென்ன எடுத்து வைப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சா போதுமானது. ஸ்பெசிஃபிக்கானலாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சஃபர் அப்படிங்கிறதுனால, ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறதுனால தேவையான கிதாபு, ஓதுற துவாஸு, தஸ்பி, இந்த மாதிரி இதை குரான், சின்ன குரான் இதெல்லாம் வச்சுக்கலாம். வேறு ஒன்றும் பர்டிகுலராக சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஜி ஃபேமிலியெலாம் இல்லை, ஹாஜி ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். நீங்கள் ஹஜ் பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃப் ஹஜ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பெர் பர்சன். இப்போ வச்சுட்டு போகலாம் தாராளமாக, அதை தூக்கிட்டெல்லாம் போக முடியாது. ஆமாம், அதெல்லாம் நம்ம ரூம்லேயே இருக்கும், அதே ரூம் தான், வேறு மாறுறதும் இல்லை. அதனால் வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம். பெரும்பாலும் எல்லா டென்ட்லேயும் அந்த 5 daysக்கு உள்ள திங்ஸ் உள்ள பேக், லேப்டாப் பேக்கை வச்சுருவாங்க. ஹேண்ட் பேக்காக இருக்கிறத மட்டும் பெரும்பாலும் எடுத்துக்குவாங்க. இல்லை எங்களுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற, உதாரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்க லேப்டாப் பேக்கை எடுத்துக்குவாங்க. எஸ் 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 जी पूरा है हमारे पास इंशाल्लाह, वो भी देंगे, वी विल गिव इंशाल्लाह. ஐடி கார்டு கொடுப்போம், இது கொடுப்போம், பட்டை கொடுப்போம், கையில் எல்லா ஐடியும் இருக்கும். எத்தனை இடத்துக்கு எங்கெங்கே என்னென்ன தேவையோ அத்தனை ஐடியும் இருக்கும் இன்ஷால்லா. இங்கே ஃப்ரம் த சென்னை ஏர்போர்ட் திரும்ப வர்ற வரைக்கும் நமக்கு தேவையான டாக்குமெண்ட் ரீதியான எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இன்ஷால்லா. தாராளமாக அவங்கவுங்க சக்தியை பொறுத்து. கொஞ்சம் கவனிங்க ஹாஜிகள், அவர் வந்து உம்ரா வந்து அதிகமாக பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு உம்ரா நம்ம இன்ஷால்லா ஓரளவு எல்லாம் சேர்ந்து செய்வோம்னா எல்லாம் ஒன்றா போவோம், அதில் இறங்குவோம், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவோம். ஆளுக்காள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் நம்ம ரூமில் வந்து தான் சந்திப்போம். நீ முதலே வந்துட்டியா அப்படின்னு அப்புறம் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஜன சமுத்திரம், மனித கடல், वो समंदर है,
அதனால் பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் உள்ள உம்ராவெல்லாம் இப்போ உதாரணமாக நான் வந்து அங்கே தங்கியிருக்கிறேன் ஒரு 4-5 நாள், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு உம்ரா பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா யூ கேன் டூ தட். நீங்கள் வந்து அங்கே போகணும், ஆயிஷா பள்ளி போய் அங்கே எஹ்ராம் கட்டிட்டு அங்கிருந்து இது பண்ணிவிட்டு வந்து தவாஃபு 2 ரக்காயத்து சஃபா மர்வா முடியெடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும். எப்போவுமே உம்ரா அப்படின்னு சொன்னால் இந்த 4 இருக்கணும். எஹ்ராம் கட்டுதல், தவாஃப் செய்தல், சஃபா மர்வா ஓட்டம், முடியெடுத்தல், அவ்வளோதான். இந்த 4 பண்ணணும். அவங்கவுங்க சௌரியத்துக்கு பண்ணலாம். உம்ரா பண்ண முடியல எங்களால், சஃபா மர்வாவில் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஓடுறது கஷ்டமாக இருக்குன்னா தவாஃப் அதிகமாக செய்யலாம். போகிறப்போலாம் தவாஃப் செய்யலாம். எப்போல்லாம் நீங்கள் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே தொழுக போகிறீங்களோ அப்போவெல்லாம் வந்து ஒவ்வொரு தவாஃப் செஞ்சுட்டு வரலாம். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் அஜீசியாவில் இருக்கிறனால 5 வக்தும் காபாவில் தொழுகணும் அப்படின்னு ஆசைப்படலாம், அது வேறு. பட் சான்ஸ் ரொம்ப கம்மி அஜீசியாவில் இருக்கிறனால. இப்போ உதாரணமாக இப்போ சும்மா என்னை வச்சு நான் சொல்கிறேனே, நான் மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு கிளம்புறேன்னு வைங்களேன். அசர் வரைக்கும் நான் அங்கே இருக்கிற இடத்துல அஜீசியாலேயே நம்ம தொழுதுட்டு வந்த மகரிபு, இஷா, நைட்டு நிறைய அமலெல்லாம் செஞ்சுட்டு ஃபஜ்ரும் கூட தொழுதுட்டு, தஹஜ்ஜத் அங்கே தொழுகுவாங்க, தஹஜ்ஜத்துக்கு பாங்கு சொல்லுவாங்க, தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஃபஜ்ரு தொழுதுட்டு நேராக போய் இதுக்கு முன்னாடி உள்ள இது சொல்கிறேன், அப்படியே பிஸ்மில்லான்னு படுத்தா ஃபஜ்ர் டு லொஹர் தூங்கிட வேண்டியதான். நிறைய ஒரு 2-3 வக்து. சில பேர் பிளான் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஜ்ருக்கு வந்துடுவாங்க காலையில் 4 மணிக்கு, டிராஃபிக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். எடுத்து டாக்ஸி பிடிச்சி நேராக வந்து இறங்கிடுவாங்க. வந்து அப்போது தஹஜ்ஜத் தொழுது, ஃபஜ்ரு தொழுது, அப்புறம் தவாஃபெல்லாம் ரொம்ப நேரம் செஞ்சுட்டு 8-9 மணிக்கு நம்ம இடத்துக்கு வருவாங்க. அவங்கவுங்க சௌரியம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வரைக்கும் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பாரமாக இருக்கும். உள்ளே இறங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1 டேக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும். நீங்கள் உங்கள் சௌரியத்தை பொறுத்து இது பண்ணிங்க. அமல் செய்கிறதுல 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்குங்க, ஃபேமிலியாக சேர்ந்துக்குங்க, ரூம்மேட்டுகளாக சேர்ந்துக்குங்க. கூடுமான வரையும் நாம் சேர்கிற ஆளுகளும் கொஞ்சம் நல்ல இபாதத் செய்கிற ஆளுகளாக சேர்த்துக்குங்க. கடைக்கு அதிகமாக போகிற மாதிரி ஆளுக வேண்டாம், அது பார்த்துங்க. அதாவது பிறை 10 அன்னைக்கு, கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் கேட்டுங்க. பிறை 10 அன்னைக்கு எல்லோரும் மினால இருப்போம். அன்னைக்கு வந்து நம்மளுடைய வேலைகள் என்னென்னா, கல் எறியணும், 2nd குர்பானி கொடுக்கணும், 3rd முடியெடுக்கணும், 4வது மக்காவுக்கு டென்ட்டிலிருந்து வரணும். அங்கே வந்து மக்காவில் முதல் உம்ராவில் செஞ்ச எல்லாமே செய்யணும். தவாஃப், 2 ரக்காத், சஃபா மர்வா எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப டென்ட்டுக்கு போகணும். இந்த செலவை எந்த சர்வீஸும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த வண்டியும் இருக்காது. நீங்கள் தான் பேசிக்கணும். இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் சேர்றோம், 4 பேர் ஷேர் பண்ணி ஒரு கார் எடுத்துக்குவோம். அவன் வாய்க்கு வந்தது தான் ரேட். அன்னைக்கு 300 ரியால் சொல்லுவான், 500 ரியால் கேட்பான். எந்த சர்வீஸும் அப்போ வந்து ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. அதுதான் வந்து மேண்டரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அதுக்கு வந்து பஸ் அங்கே வரவும் வராது, உங்கள் டென்ட்டுக்கெல்லாம் பஸ்ஸு வரவே வராது. வெகு தூரம் நீங்கள் வெளியே நடந்து வந்து அந்த டன்னல் ஒன்று இருக்குது, அந்த டன்னலை தாண்டி வந்தீங்கன்னா அங்கேருந்து டாக்ஸி கிடைக்கும். அப்போவெல்லாம் அவன் வாய்க்கு, அதுவும் ஹஜ்ஜு டைமில் டூரேஷன் அந்த 5 டேஸ்லேயே இருந்ததுன்னா 1000 கொடு 500 கொடுன்னெல்லாம் நிறைய கேட்பான். கொஞ்சம் சக்தி உள்ளவங்க சின்ன வயசுக்காரங்க விறுவிறுன்னு நடந்துருவாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிறது தான் நல்லது. அந்த டைமில் ஒரு டாக்ஸியை 3-4 பேர் சேர்ந்து பண்ணிக்கணும். 1000-1500 இப்படியெல்லாம் 3 பேர் 2-3 பேர் சேர்ந்து கொடுத்துட்டு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப முடியாதவங்களாக இருந்தால் நான் அங்கே வந்து சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கல் எறிகிறது அப்படிங்கிறது எல்லாம் அந்த முடியாதவங்களுக்கு யார் கூட வர்றாங்களோ அவங்க யார் முடியுமோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். கொடுத்து அவங்க பேரில் அவங்க கல் எறிவாங்க இன்ஷா அல்லாஹ். கல் முடிஞ்ச வரையும் சேர்ந்து போவோம், ஆனால் கூட்டத்தில் கலைஞ்சிருவோம். போகலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நாள் இதான் முடியாது. ஃபஸ்ட்டு நாள் போயிட்டே இருப்போம். ஒரு
கலந்துக்கிறவங்க கலந்துக்குவாங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து 25 பேர்னு வச்சுக்குவோம். 25 பேர் போகிறோமில்ல, ஒன்றா தான் போயிட்டே இருப்போம். கல் அடிக்கிற இடத்துல நான் திரும்பி பார்த்தேன்னா என் கூட 8 பேர் இருப்பாங்க. என்னென்னா வழியில் அங்கே யாராவது சாயா கிடச்சிருக்கோம், அங்கே 3 பேர் அங்கே நின்றுவாங்க. அந்த 3 பேர் சாயா குடிக்கிறதுக்காக 25 பேர்த்த நிப்பாட்ட முடியாது. அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. ஒரு சில பேர் கிரகிருன்னு வருது, நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேம்பாங்க. வெயிலோட கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மலாய்க்காரங்க இந்தோனேஷியாக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சட்டை இன்னொருத்தர் இப்படியே பிடிச்சிருப்பார், ஒருத்தர் துணியை வரிசையாக என்னமோ சின்ன குழந்தைங்க வண்டி ஓட்டின மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படி நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது. இப்போ ஹஜ்ராத் போங்க எனக்கு தெரியும் நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், 25 பேர் ஒன்றா போவோம், கடைசியில் 5 பேர் நம்ம கூட இருப்பாங்க. தயவுசெய்து இடையில அவங்கவுங்களா கட்டானா என்ன நின்று கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே ரொம்ப சக்கராத்துடைய கண்டிஷன் அது, அந்த மாதிரி இருக்கும். ஒன்றா கூடவே வந்தால் நிச்சயமாக உங்கள் கூட வந்து இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் மணி 8 கிராஸ் ஆயிடுச்சு, 8:05 ஆச்சு. நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதா இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மீதி விவரங்களை அப்புறம் இது பண்ணிக்கலாம். எஹ்ரம் கட்ட தெரியுமா? இதில் உள்ள ஆண்கள் ஹஜ்ஜுக்கு வர்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். 1 2 3 ரைட்டு. எஹ்ராம் கட்ட தெரியுமில்ல? ஏற்கனவே உம்ரா போயிருக்கீங்க, மாஷா அல்லாஹ், உங்களுக்கு தெரியும். அவங்க மறந்துட்டீங்க, ஓகே, அது பண்ணி காட்டிடலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்குவோம். வேறு ஏதாவது சந்தேகம்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டுக்குங்க. மார்க்க ரீதியான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏர்போர்ட்டில் சொல்லுவோம் அல்லது ஷார்ஜாவில் சொல்லுவோம். நம்ம போகிறது ஃபஸ்ட்டு மதீனாங்கிறதுனால பெரிய நீண்ட விளக்கங்கள் பயான்கள் தேவையில்லை. ஓரளவு நம்ம மதீனாவில் போய் என்னென்ன சொல்லணுமோ இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் இது பண்ணிக்கலாம். முடிச்சிடலாமா? ஜி ஓகே. हाँ, प्रिस्क्रिप्शन के साथ ले सकते हैं. नहीं, हॉस्पिटल का वो प्रिस्क्रिप्शन रहे तो इंशाल्लाह इजाज़त तो देते हैं. மெடிக்கல் சீட்டோட மருந்துகள் வச்சுக்கிறது நல்லது. அவங்க அதான் கேட்குறாங்க. டாக்டர் எழுதி கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா எந்த மருந்தாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சிலதெல்லாம் பேனுண்டு. அதனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சும்மா டோலா ஒரு அட்டை, இது ஒரு அட்டை, அது ஒரு அட்டைன்னு வாங்கி போட்டால் சொல்ல முடியாது, தூக்கி வீசிடுவோம். அதுவும் அந்த ஜென்ரல் லக்கேஜில் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? 20 kg உள்ள லக்கேஜில் என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜில் தான் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜி 30 kg அலோடு, ஹேண்டில் 7. ஆமாம், போகிறப்ப பிரச்சனை இருக்காது, வர்றப்ப தான் 30ன்னு சொன்னால் ஹாஜி 60 கொண்டு வரும். ப்ளீஸ் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். இன்ஷா அல்லாஹ் துவாவுக்கு பின்னாடி டாக்குமெண்ட் அது இது அந்த விவரங்களை இங்கே கலெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திங்ஸு பேக் அது இதெல்லாம் தருவாங்க, அதையும் கலெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلاما عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. اللهم إنا نسألك حج بيتك الحرام وزيارة نبيك محمد صلى الله عليه وسلم
مرة بعد مرة ونوبة بعد نوبة وخلفة بعد خلفة. اللهم ارزقنا طوافا في المكة المكرمة وزيارة روضة النبي صلى الله عليه وسلم في المدينة المنورة وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. இந்த மேலே போடுற துண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அப்படி சௌரியத்துக்கு போடுறது தான். கீழே கட்டுறது வந்து 2-3 முறையில் கட்டுவாங்க. நான் ஒரு முறையில் சொல்லித்தரேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கீழே கட்டுறது வந்து பெட்டரான ஒரு வழி என்னென்னா, நார்மலாக முதல்ல இந்த துண்டை வேட்டி மாதிரி பண்ணணும். இந்த 2 நுனியை மட்டும் பிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு இப்படி ரோல் பண்ணி இதை வேட்டி ஆக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நார்மல் வேட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். 2ஐயும் கட்டி நம்மளாம் எப்போவுமே கட்டுறது இப்படி தான், அந்த மாதிரி ஆக்கிடுவோம். வேட்டி ஆயிரும் இது. இதை வந்து துண்டு மாதிரி வைக்காமல் 2 எண்டை மட்டும் பிடிங்க. இந்த லாஸ்ட்டு இந்த 2ஐயும் பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ இது வேட்டியை இப்படி கட்டிட வேண்டியது உங்கள் சௌகரியத்துக்கு. இதில் என்னென்னா, இந்த மாதிரி கட்டுறப்போ நடக்கிறப்போ தெரியாது, விலகாது, கால் பகுதி எதுவும் இதாகாது, ஃபுல் கவரான மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி கட்டிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா நீங்கள் அந்த நேம் சொல்லி அங்கே என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ நீங்கள் அந்த இது பண்ணிங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். आप बोले तो इंशाल्लाह इंतजाम करेंगे आपको भी इंशाल्लाह जाएंगे आज को इंशाल्लाह. पासपोर्ट ही नहीं बस. और ये बहुत इम्पोर्टेंट डॉक्यूमेंट है. एवरी टाइम आपको हज के समय में ये पेन कर ही रखना है, कैरी करना है. और साथ में जो हज किट्स है उसमें भी चंद चीज़ें हैं, वो भी मैं आपको बता दूँगी. और कहाँ पे आपको इस्तेमाल करना है वो भी आपको एक बार समझ लीजिए. सबसे पहले ये ID कार्ड है, ये आपको हमेशा पहनना है. जब भी आप हज में रहोगे तो ये ID कार्ड पहनना है. This is ID card. Along with ID card, you'll be getting Zamzam stickers. ठीक है? While coming, Zamzam sticker आपके Zamzam के जो bottles हैं वो उसमें stick करना है. After that, this is onward and return card. लगेज बैग में इंसर्ट करना है. लगेज बैग, ट्रॉली बैग जो है ऐसे इंसर्ट करना है. थ्रू एंड थ्रू. ट्रॉली बैग में ट्रॉली बैग रहेगा, उसके बाद में एक बैग पैक रहेगा, चप्पल बैग रहेगा, तस्बीह रहेगा और तमाम की किताब रहेंगे, रीड करने की किताब रहेंगे और एक लैपटॉप बैग रहेगा जो कि मीना के वक्त में बहुत ज़्यादा काम आएगा. ठीक है? तो ये सब डॉक्यूमेंट बहुत संभाल के रखना है. इसकी जिम्मेदारी अच्छी तरीके से निभा लीजिए क्योंकि इसके बाद वापस रिटर्न में नहीं आएगा, इससे रीप्रिंट होकर नहीं आएगा. यही है आपको लास्ट तक में आपको इंशाल्लाह कैरी करके रखना. ठीक है?
और ये सारी चीज़ें डिनर कर लीजिए, उसके बाद में जाते समय हम लोग आपको दे देंगे, आप लेकर जा सकते हैं। ठीक है? புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே, புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும், அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும், அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. ஏங்கும் காவா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள், இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காவா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள், இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள், அந்த மாநபி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள்,
ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாநபி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே, புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும்.